ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கோதுமை பாயாசம், புரோக்கன் வீட் கீர். ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த பாயாசம் செஞ்சலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு குயிக்காக ஏதாவது ஸ்வீட் செய்யணும், இல்லை பண்டிகை நாட்களில் விசேஷ நாட்களில் பிரசாதமாக குயிக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் இந்த கோதுமை பாயாசம். ஏன்னா நம்ம இங்கே வெல்லம் ஜாகரி சேர்த்து செய்கிறோம். அதே சமயம் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் நல்ல புரோக்கன் வீட் கோதுமை, அதுவும் நல்ல சத்தானது. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அருமையான இந்த கோதுமை பாயாசம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாயசம் செய்யறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேங்க. புரோக்கன் வீட்டு ஒரு கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் எடுத்திருக்கிறேன். இது நம்ம உப்புமா செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை ரவை கிடையாதுங்க. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது முழு கோதுமையை கொஞ்சம் குரணையாக உடைச்சிருப்பாங்க. அதுதான் புரோக்கன் வீட். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பாயசம் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த புரோக்கன் வீட்டை வச்சு தான் பாயசம் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கோதுமையை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிடணுங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சு ட்ரையாக இருக்கிற இந்த கோதுமையை நம்ம லைட்டாக நெய் விட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் இந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடாக்கியாச்சுங்க. இதில் நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிற கோதுமையை சேர்த்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடணும். அதாவது கோதுமை நல்லா சூடாக்கி லைட்டாக வறுபட்டு நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து வறுபட்டு நல்ல வாசனை வருங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். பாருங்க, கோதுமை நல்லா அந்த நெய்யில் வறுபட்டு செவந்துருச்சு. நல்ல கமகமன்னு வாசனை வருது. இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இங்கே நான் 1 கப்பு கோதுமை எடுத்திருக்கிறேன். இதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. 1 கப்பு கோதுமைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக கோதுமை வெந்துடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஸோ இதை ரெடியாகி விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் இப்போ இந்த பாயசம்கான வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது குவியலாக அளந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். நம்ம 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வெல்லமோட இனிப்பும் மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நல்ல குவியலாக அளந்த 1 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம கரைச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சூடாக்கணும்னா வெல்லம் நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். பாகு பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுக்கிறோம் வெல்லத்தை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வெள்ளைப்பாகு ரெடி. குக்கர்லேயும் நல்லா 3 விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கோதுமையும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக கோதுமை வெந்துருச்சு. இப்போ கோதுமை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இங்கே வெள்ளைப்பாகும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம வடித்து இதில் சேர்த்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக வெந்த கோதுமையில் வெள்ளைப்பாகை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம இந்த வெள்ளைப்பாக்கோடு சேர்ந்து இந்த கோதுமையை கொதிக்க விடுவோம். கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாங்க. இங்கே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சர்க்கரையோட பொடிச்ச ஏலக்காய் பொடி. ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னே சர்க்கரையோட ஏலக்காய் பொடிச்சு வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதனால தான் ஏலக்காய் பொடி ஒயிட்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா இன்னொரு 4-5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம முந்திரியும் தேங்காயும் நல்லா நெய்யில் வறுத்துடலாங்க. இப்போ இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் உருகினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன்னு தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் இந்த தேங்காய் பீசஸ் நல்லா செவக்க வறுபடணும். நல்லா செவந்து வறுபட்ட தேங்காவை பாயசமில் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாயசமோட இந்த தேங்காய் வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நல்லா செவக்கிற வரைக்கும் தேங்காவை வறுத்து விட்டுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்து விட்டு நல்லா முந்திரி பருப்பும் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுவோம். பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பு செவந்து வறுபட்டுருச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வெள்ளைப்பாகோடு சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கிற கோதுமையில் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் 2 நிமிஷம் வெள்ளைப்பாகோடு சேர்ந்து இந்த கோதுமை வெந்து நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம பால் சேர்த்துடலாம். இங்கே ஒரு ஃபுல் டம்ளருக்கு பால் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது பசும்பால். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பசும்பாலும் சேர்க்கலாம். நான் இங்கே பசும்பால் தான் சேர்க்கிறேன். அதாவது காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க. சுவையான கோதுமை பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது. இங்கே நல்ல கோதுமையோட வெல்லம் சேர்த்து பால் சேர்த்து அழகாக அது குக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குயிக்காக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.